மினிட்ஸில் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கூகுள் போங்க. கூகுள் போய்ட்டு காமா ஏஐ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அப்படி டைப் பண்ணும்போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா காமான்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் வரும். ஆல்ரெடி நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு வரும். நீங்கள் ஆல்ரெடி வந்து பிபிடி என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்றது அந்த ஸ்க்ரீனில் வந்து காமிக்கும். இல்லை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணி வந்துருங்க. ஸோ சைன் அப் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஆல்ரெடி வந்து நான் கண்டென்ட் வச்சுருக்கேன், அதை அப்லோட் பண்ணி ஒரு பிபிடி வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை நான் புதுசாக இப்போ தான் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களும் இந்த ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். இப்படி கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து இதில் காமிக்கும். உங்களுக்கு இது ப்ரெசன்டேஷனாக வேணுமா, வெப் பேஜாக வேணுமா, இல்லை டாக்குமெண்ட்டாக வேணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ எனக்கு இது ப்ரெசன்டேஷனாக தான் வேணும் அப்படின்றதுனால நான் ப்ரெசன்டேஷன் அதை விட்டுறேன். இங்கே ஸ்லைட்ஸ் வந்து உங்களுக்கு எத்தனை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். அது ஆல்ரெடி 10ல் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 ஸ்லைட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். இங்கே டிஸ்கிரைப்னு இருக்கு இல்லையா, ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் இந்த ப்ரெசன்டேஷன் வேணும் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃப்ராக்ஷன்ஸில் எனக்கு வந்து ப்ரெசன்டேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி நான் டைப் பண்ணுறேன். ஸோ ஜென்ரேட் அவுட்லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸில் இது வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் அப்படின்றது முன்னாடியே வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லைட் வேணும் அப்படின்னா கூட ஆட் ஸ்லைட் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 5 ஸ்லைட்ஸ் போதும் அப்படின்னாலும் நீங்கள் அதை விட்டுறலாம். ஸோ இங்கே கண்டினியூ இருக்குது. கண்டினியூ கொடுத்து நான் வரேன். இங்கே கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா இங்கே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தீம்ஸ் வந்து காமிக்கும். இதில் உங்களுக்கு எந்த தீமில் வந்து உங்களுக்கு இப்போ அந்த பவர் பாயிண்ட் வந்து ஜென்ரேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ வந்து நான் வந்து இந்த தீம் கொடுக்குறேன், ஜென்ரேட். ஸோ ஜென்ரேட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த ஸ்லைட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஜென்ரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஃப்ராக்ஷன் அப்படின்னு தான் நான் கேட்டேன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு ஃப்ராக்ஷன் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ், அதிலே ப்ராப்பர், இம்ப்ராப்பர், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், இது எல்லாமே நம்மளுக்கு கிறிஸ்டல் அண்ட் கிளியராக எவ்வளோ அழகாக வித்தின் செகண்ட்ஸ்லேயே பாருங்கள் ஜென்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு வருது. ஸோ அதே மாதிரி ரியல் லைஃப்பில் எப்படி வந்து நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற கண்டென்ட் முதல் கொண்டு எல்லாமே தெளிவாக வந்துட்டு இருக்கும். இதை நம்ம பசங்களுக்கு போட்டு காமிச்சோம் அப்படின்னா ரொம்பவே அந்த டாபிக் கிளியராக பசங்களுக்கு புரியும். இது ஃபுல்லாக ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்போ தான் இது வந்து ஃபுல்லாக ஜென்ரேட் ஆயிருக்கு. இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, யோர் காமா ஆஸ் ஃபினிஷ்ட் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த 5 ஸ்லைட்ஸும் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மேலே நம்மளுக்கு இந்த ஆரோ மார்க்கு, டாட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு வரும். அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் லிங்க் மூலியமாக மற்றவங்களுக்கு அனுப்ப போகிறீங்களா, இல்லை எப்படி வந்து உங்களுக்கு இது ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். இங்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து கேட்குது. இது உங்களுக்கு பவர் பாயிண்ட்டாக வேணுமா, இல்லை பிடிஎஃபாக வேணுமா, இல்லை வந்து கூகுள் ஸ்லைட்ஸாக வேணுமா, இல்லை பிஎன்ஜி இமேஜஸாக வேணுமா கேட்குது. நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துட்றேன், எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு இது பிடிஎஃபாகவே இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகிடும். உங்களுக்கு இதில் என்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு பிடிஎஃப் வந்துட்டு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம போட்ட பிபிடி இதில் எப்படி வந்திருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன் டு ஃப்ராக்ஷன், டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ், என்னென்னலாம் ஃப்ராக்ஷன்ஸில் நம்ம பண்ணலாம், ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸோட ரொம்பவே கிளியராக இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே கம்மியான டைமில் இந்த மாதிரி எவ்வளோ